அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். விக் மாசமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள், அதை தாண்டி பல சிறப்பு செய்திகளை அலசி ஆராயலாம். குறிப்பாக நமக்கும் ஃப்ரான்ஸுக்கும் ஏற்பட்ட ஒப்பந்தம் 21 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறது. ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரான் அவர்கள் பெரிய அளவுக்கு இந்தியாவை ப்ரைட் பண்ணி பேசியிருக்கிறார். அந்த முக்கிய ஒப்பந்தத்தில் எந்த ஒரு ரீசனுக்காக ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, யூகே இவங்கெல்லாம் இணைந்து ஃப்ரான்ஸை ரிஜெக்ட் பண்ணாங்களோ அதை இந்தியா கிட்ட நான் கை கூக்குறன்ற மாதிரியான ஒரு அர்த்தத்தில் நம்ம பார்க்கலாம். என்ன ஒரு அக்ரிமெண்ட், ரொம்ப சிறப்பு வாய்ந்த அக்ரிமெண்ட் என்னன்றதையும் பார்த்துட்டு அப்புறம் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை நிறைய பேசலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். முதல் சம்பவம் இது காசாவில் எடுக்கப்பட்ட பதிவு. காசாவில் ரம்லான் நோன்பு என்று சவுதி அரேபியா, கத்தார், குவைத், பாலஸ்தீனம், சூடான் உள்ளிட்ட நாடுகள்லாம் அதை அந்த ப்ரை மாதிரி தென்பட்டதுன்றனால இன்று முதல் ரம்லான் கடைப்பிடிக்கப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால் நேற்று இரவு காசாவுக்குள்ளார அந்த ரம்லான் நோன்பு ஸ்டார்ட் பண்ணுறாங்கல்ல, அதுக்கான மிக ஒரு நீண்ட பதிவை பார்க்க முடிஞ்சது. ஒன்று. இரண்டாவது மிக முக்கிய பதிவு, இரண்டாவது பதிவுலாம் இல்லை, இது இந்தியாவுடைய பதிவு. ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டேன். குறிப்பாக நேற்று அந்த ஏஐ சம்மிட்டில் ஒரு சீனானுடைய ஒரு டாக் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ட்ரோன், அந்த யூனிவர்சிட்டி பேர் கேல்கோட்டியாஸ் யூனிவர்சிட்டி டிஸ்பிளே பண்ணதில் பெரிய விமர்சனம் எழுந்தது. ஏன்னா நேற்று இரவே கிட்டத்தட்ட வெடிக்கும்னு நினச்சேன், பயங்கரமாக வெடிச்சிருச்சு. அதுவும் எல்லாரும் போட்டு அதுவே ரீட்வீட் பண்ணதுனால என்ன பண்ணிட்டாங்க, குலகாண்டு ஆகிட்டாங்க. யார்? இந்த கேல்கோட்டியாஸ் யூனிவர்சிட்டி மீது. சீனாவிலிருந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு எங்கள் மாணவர்கள் உற்பத்தி பண்ணாங்களா அப்படின்றத பெரிய விமர்சனமாக வைக்கப்பட்டது. சரி, அதோடு விட்டாங்களான்னா மற்றும் ஒரு கண்டுபிடிப்பு எங்கள் மாணவர்கள் உருவாக்கினாங்கன்னு சொல்லிட்டு இதையும் கொண்டு டிஸ்பிளே பண்ணுறாங்க. இந்த டிஸ்பிளே எங்கே இருந்தது அப்படின்னா, இது ஒரு ட்ரோன் பறக்குது அப்படின்னா ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் வடிவமைத்திருக்கின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. இதுவுமே ஆன்லைனில் கிடைக்கக்கூடியது தான், சர்வசாதாரணமாக கிடைக்கக்கூடியது தான், பெருசாக ஒன்றும் இல்லையன்ட்டாங்க. சரி, தொடர்ந்து இந்த மாதிரியான விமர்சனங்கள் வரும்போது என்ன பண்ணுறாங்க, அப்போ நீங்கள் காலி பண்ணிவிடுங்க அப்படின்னு ஒரு உத்தரவு வந்ததாக காலையிலேருந்து தகவல் பரவியது. ஏன்னா நினச்சி பாருங்கள், பெரிய ஒரு பொருட்செலவில் இந்த ஒரு ஏஐ சம்மிட் நடத்துகிறோம். நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தலைவர்கள் வருகிறாங்க. ஸ்பெயினுடைய பெட்ரோ சாண்டஸ் அவர்கள் வருகிறார். ஸ்லோவோக்கியனுடைய பிரசிடென்ட் அவர்கள் வருகிறார். பிரேசிலுடைய அதிபர் லூலா சில்வா அவர்கள் வருகிறார். இன்றைக்கி காலைல கூட சுந்தர் பிச்சை அவர்கள் பிரதமர் மோடி அவர்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். அதை விட ரொம்ப முக்கியம் என்னென்னா, முதல் முறையாக ஏஐ இம்பேக்ட் சம்மிட்டில் இதுக்கு முன்பெல்லாம் அந்தந்த நாட்டோட நாணயம் அது மாதிரி கொடுக்குற மாதிரிலாம் இருக்கும். இப்போ யூபிஐ ஒன் வேர்ல்டு அப்படின்ற ஒரு புதிய செயலியை உருவாக்கியிருக்காங்க. இந்த செயலி மூலிமா நீங்கள் இன்டர்நேஷ்னல் பேமெண்ட் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் வழக்கமாக நாங்கள் யூபிஐ பேமெண்ட்டில் ஸ்கேன் பண்ணி பே பண்ணுறோம்ல, அந்த மாதிரி. அதாவது இது சர்வதேச டெபிட் கிரெடிட் கார்டில் இருந்து கூட இந்த வேலட் மூலிமா நம்ம பணத்தை மாற்றி பயன்படுத்திக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது முதல் முறையாக நாங்கள் இந்த ஆப்ஷன் கொண்டு வந்திருக்கின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. நிறைய தலைவர்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க. இவ்வளோ பெரிய ஈவெண்ட்டு இப்போ எல்லாருடைய கண்ணும் எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய சுவர் கம்ப்ளீட் வெள்ளையாக இருக்குது. ஒரு சின்ன இடத்துல மட்டும் ஒரு கருப்புள்ளி இருந்ததுன்னா வர்றவங்க எல்லாமே அந்த கருப்பு புள்ளியை பற்றி தான் பேசுவாங்க. அந்த சுவற்றில் இருக்கக்கூடிய பெரும்பாலான வெள்ளையும் அதோட பிரம்மாண்டத்தன்மையும் பற்றி பேசவே மாட்டாங்க. அதே தான் இங்கே ஏஐ சம்மிட்டில் நடக்கிறதும். இந்த கேல்கோட்டியான்ற யூனிவர்சிட்டி செஞ்ச சம்பவம் ஒட்டுமொத்தமாக பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. தொடர்ந்து எங்கள் மாணவரோட கண்டுபிடிப்புன்னு சொல்லிட்டு ஆன்லைனில் கொண்டு வச்சது எல்லாமே பெரிய தாக்கம். வழக்கமாக இது நான் என்ஜினியரிங் காலேஜில் பார்ப்பேன். எப்படின்னா, அந்த ப்ராஜெக்ட் சப்மிஷன் சொல்லிவிட்டு இந்த பசங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, போனாங்கன்னா ஒரு 2000 3000 கொடுத்தாங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கிடச்சிரும். அந்த ப்ராஜெக்ட்டு சும்மா சிம்பிளாக வாங்கிட்டு நான் தான் தயாரித்தோம்ன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஏன்னா பெரும்பாலும் என்ஜினியரிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டு சப்மிட் பண்ணுற ப்ராஜெக்ட் எல்லாமே பெரும்பாலும் இம்பேக்ட்லாம் கிடையாது. அவங்க பணம் கொடுப்பாங்க, அதையும் மீறி தயாரிப்பாங்க. அது ரொம்ப ரேர் கேஸாக இருக்கும். 100%ல் 5%, 10% அப்படி இல்லைனா நம்ம எந்நேரம் சீனாவை எங்கேயும் மிஞ்சிட்டு போயிருக்கலாம். அதாவது இந்த மாதிரி என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு தன்னுடைய ஓன் ப்ராஜெக்டை கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து சப்மிட் பண்ணுறாங்க அப்படின்னாவே நம்ம எந்நேரம் சீனாவை முன்னேறி இருக்கலாம். ஸோ இதெல்லாம் இம்பேக்ட் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இன்ஜினியரிங் காலேஜில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு கூடுதல் தகவல், அந்த வழக்கமாக யூனிவர்சிட்டி அதே தானே. பசங்க என்ன பண்ணியிருப்பாங்க, மேடம் நாங்கள் பண்ணதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு காட்டியிருப்பாங்க. அந்த ப்ரொஃபஸர் வாயை பொழந்துட்டு எதையும் பார்க்காம ஓடி வேர்ல்டு லெவலில் நீங்கள் சப்மிட் பண்ணும்போது மாட்டுவீங்கள்ல இந்த இடத்துல,
எல்லாருமே அந்த கேள்வியை கேட்பாங்கல்ல. அப்போ அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியல, உடனே ஓடி வந்து உங்களை வந்து ஈவெண்ட்லேருந்து வெளியே துரத்திட்டாங்களாமே இந்த கேல்கோட்டியாஸ் யூனிவர்சிட்டின்னு கேட்கும்போது, இல்லை அதை சப்மிட் பண்ணது நான் தான். ஆக்சுவலாக நான் கம்யூனிகேஷனில் இருந்தேன். கம்யூனிகேஷனுக்கும் சயின்ஸ் டெக்னாலஜிக்கும் டிஃப்ரெண்ட் வேறு. நான் கன்வே பண்ணும்போது நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ண மாதிரி வந்து கன்வே பண்ணிட்டேன். இது வந்து மாணவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக விலைக்கு வாங்கின ரோபோட் தான். அதை நாங்கள் தெளிவாக சொல்லிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சமாளிச்சுட்டு இருந்தாங்க. இருந்தாலும் உலகம் முழுவதும் ஃபேமஸ் பண்ணிட்டாங்க இந்த ஒரு யூனிவர்சிட்டி, அதாவது கெட்ட பேரில். அதை தாண்டி தொடர்ந்து இந்த சம்மிட் பெரிய அளவுக்கு போயிட்டுருக்கு. வைஷ்ணவ் அவர்கள், யூனியன் மினிஸ்டர் வைஷ்ணவ் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, பெரிய ஈவெண்ட் நடக்கும்போது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குங்க, அந்த சின்ன சின்ன விஷயங்களை சரி செஞ்சுட்டு தாங்க இருக்கோம். அதை விட்டுட்டு நீங்கள் நிறைகளை பாருங்கள், குறைகளை பார்க்காதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தார். ஏன்னா அடுத்தடுத்த தாக்கத்தை ஏற்படுத்துறதுனால அவர் ஒரு பதிலுமே கூறியிருந்தார் என்பது ஒரு கூடுதல் தகவல். ஸோ தொடர்ந்து போயிட்டு இருக்குது டெல்லியில். இதை பற்றி நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நேற்று ரொம்ப முக்கிய ஈவெண்ட்டாக பேசப்பட்டது. அடுத்தது நம்ம ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள். மேக்ரன் அவர்கள் நேற்று ஜாக்கிங் போயிருந்தார். ஜாக்கிங் போனதுக்கப்புறம் நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிரெஜெட்டியோட அப்படியே சும்மா கேஷுவலாக மும்பை அந்த தெருலெலாம் நடந்து போவாங்கள்ல, அது மாதிரி நடந்து போயிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு வீடியோ பதிவும் பெரிய அளவுக்கு வைரலாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த கேட்வே லைட் ஷோ நடத்தினாங்க. அந்த கேட்வே லைட் ஷோவில் மேக்ரன் அவர்களும் தனது மனைவி அவர்களும் வந்து கலந்துக்கிறாங்க. ரொம்ப சிறப்பான முறையில் இந்தியாவுடைய உபசரிப்பை வந்து ஏற்றுக்கிறாங்க. அதில் 21 ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாகுது. 21 ஒப்பந்தங்களில் வந்து பாதுகாப்பு, எரிசக்தி, கனிம வளங்கள் உள்ளிட்ட துறைகள் சார்ந்த ஒப்பந்தம். குறிப்பாக அதில் ஏஐ வந்து பெரிய அளவுக்கு ஃப்ரான்ஸுடன் இணைந்து பயணிப்பதாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் நம்ம கனிம வளங்கள் வந்து நம்ம பெரும்பாலும் சீனா நம்பி இருக்கிறனால அங்கே கொஞ்சம் ஃப்ரான்ஸ்கிட்ட இருந்து இறக்குமதி பண்ணுறோம், இங்கிருந்து நிறைய ஏற்றுமதி பண்ணுவதற்கான ஒரு ஒப்பந்தமாகவும் பார்க்கப்படுகிறது. அதில் இந்தியாவை குறித்து ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள் சொன்னது என்னென்னா, இந்தியா வந்து ஒரு ஒரு மாடர்ன் டைவர்சிட்டின்னாரு. இந்தியா வந்து ஒரு புதுமைக்கான உலகம் எப்போவுமே. ஏன்னா இந்த சிஇஓ ஆல்ஃபபெட் இந்தியா, சிஇஓ மைக்ரோசாஃப்ட் இந்தியா, சிஇஓ ஐபிஎம் இன் இந்தியா, சிஇஓ அடாப் இன் இந்தியா, சிஇஓ பேலோ ஆல்டோ நெட்வொர்க் இன் இந்தியா, மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அடிக்கிட்டே போனார். இந்த அளவுக்கு இருக்கும்போது இந்தியாவோட வளர்ச்சியில் நாங்களும் பங்கு பெறல, ரொம்ப பெருமையாக இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தார். பட் அதில் நான் குறிப்பாக பார்த்தது என்ன, இந்தியாவுடன் இணைந்து நீர்மூழ்கி கப்பலை நாங்கள் வந்து உருவாக்க போகிறோன்றாங்க. இன்னும் முழுமையான டீட்டெயில் நம்மளுக்கு வரல. நீர்மூழ்கி கப்பல் மேபி அணுசக்தியால் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பலாம்ன்ற இன்னொரு ஆங்கிளையும் நம்ம பார்க்கணும். குறிப்பாக ஃப்ரான்ஸ் வந்து இந்தியாவோட இணையிறது வந்து எப்படின்னா, அது ஒரு பெரிய நம்பிக்கை துரோகத்தில் அங்கே செஞ்சதுனால இந்தியாவோட இணையிறாங்களான்ற இன்னொரு ஆங்கிளில் பார்க்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரான்ஸ், யூகே, அப்புறம் ஆஸ்திரேலியா 3 நாடுகளும் இணைந்து அணுசக்தியால் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பலுக்கான ஒரு கம்பைன் ப்ராஜெக்ட் ஓகே பண்ணுறாங்க. அப்போ கம்பைன் ப்ராஜெக்ட் ஓடி வரும்போது திடீர்னு அமெரிக்கா உள்ளே ஓடி வந்து, நாங்கள் இல்லாமல் நீங்கள் எப்படி தயாரிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் வலுக்கட்டாயமாக ஃப்ரான்ஸை வெளியேற்றுங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரான்ஸை வெளியேற்றிட்டு அதுக்கப்புறம் ஆக்கஸ் அப்படின்ற ஒரு ஒப்பந்தத்தை கொண்டு வராங்க. அதாவது AUKUS. ஏயுன்னா ஆஸ்திரேலியா, யூகேன்னா இங்கிலாந்து வருது, யூஎஸ்னா அமெரிக்கா. நம்ம 3 பேரும் செய்யலான்னாங்க. இப்போ ரீசெண்டாக ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள் வரதுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்பு ஆஸ்திரேலியா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு 3.9 பில்லியன் அளவுக்கு வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க தனிப்பட்ட முறையில். அது எப்போ அவங்களுக்கு வருது அப்படின்னா 2027 அரைவில் ஆகிற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக எல்லாமே சேர்ந்து அவங்களுடைய எல்லா நாடும் சேர்ந்த ப்ராஜெக்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20 பில்லியன்லேருந்து 30 பில்லியன் அளவுக்கு வந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இதில் வலுக்கட்டாயமாக ஃப்ரான்ஸை வந்து அவங்க வெளியேற்றியிருக்காங்க. இந்த ஃப்ரான்ஸுக்கும் சுற்றி இருக்கக்கூடிய 3 நாடுகளுக்கும் பெரிய அளவுக்கான ஒரு தர்ம சங்கடமாகவே இருந்தது, பெரிய ஒரு மன உளைச்சலாகவே இருந்தது. ஏன்னா ஃப்ரான்ஸ் வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் வேணான்ட்டாங்க. ரீசெண்டாக கூட ஆஸ்திரேலியா அல்பினைஸ் அவர்கள் வரும்போது ஃப்ரான்ஸுக்கு போய் விசிட் பண்ணார். அதற்கான இழப்பீடு தொகையை நான் உங்களுக்கு கொடுத்துட்றோன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தினாங்க. எல்லாம் 2 நாடுகளுமே கொஞ்சம் எதிரியும் புதிரியாக தான் இருந்தாங்க. அப்போ ஃப்ரான்ஸ் என்னென்னா, போகோ நீங்கள் எந்த அளவுக்கு எங்களை துரத்துறீங்களோ, ஐ மீன் என்னை வேணான்னு சொல்லிவிட்டு நீங்கள் அமெரிக்காவுடன் இணைந்து நீங்கள் பண்ண தயாராகிட்டீங்களன்னா ஒரு மனசுக்குள்ளே அந்த ஆதகம் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? மேபி அந்த ஆதகம் வந்து இந்தியாவுடன் இணைந்திருப்பாங்களான்ற இன்னொரு ஆங்கிளில் கூட பார்க்க முடியுது. பார்க்கலாம், இன்னும் முழுமையான டீட்டெயில் வரட்டும். மேபி இன்னொரு விஷயம் அடிஷ்னலாக சொல்லிடுறேன். கிட்டத்தட்ட ஒர்க்கர்ஸ் அதிகமாக தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு ரஷ்யா வந்து அக்ரிமெண்ட் போட்டு போனாங்கல்ல. 2025 டிசம்பர் முடிகிறதுக்குள்ளே 38,000 இந்தியன் சிட்டிசன் வந்து ரஷ்யாவுக்குள்ளே வந்து மூவ் பண்ணியிருக்காங்களாம்.
இது 2024 விட 25ல் 46% அதிகன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. மேபி அடுத்த வாரம் நெதன்யாஹு அவர்கள் வரார் இல்லையா, அவருமே இந்தியாவிலிருந்து நிறையா பேர் இஸ்ரேலுக்கு கூட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய தென்படுகிறது. அதுவும் பெரிய அளவுக்கான அக்ரிமெண்ட் மேபி கேள்விப்பட்டிருக்கேன். பார்க்கலாம் முழுமையாக என்ன விதமான அக்ரிமெண்ட் போட போகிறாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் இந்தியா ஒரு 3 கப்பலை பிடிச்சி வச்சுருந்தாங்க. 3 கப்பல் இல்லீகலாக எங்கள் எல்லை பகுதியில் ஒரு மாதிரி ஆயில் கடத்துகிறாங்கன்ற அடிப்படையில் ஒரு வாரத்துக்கு முன்பு பிடிச்சி வச்சுட்டாங்க. அந்த கப்பல் பேர் வந்து ஸ்டெல்லர் ரூபி, ஆஸ்பெல்ட் ஸ்டார், இன்னொன்று வந்து அல் ஜாஃபியா. இந்த 3 கப்பலை பிடிச்சிட்டாங்க. இன்றைக்கி ஈரான் வந்து ஒரு செய்தி குறிப்பில் ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க. இங்கே பாருங்கள், அந்த 3 கப்பலுமே எங்களுக்கு சம்மந்தமே இல்லை, அது வேறு ஏதோ ஒரு நிறுவனம் அவங்க பேரில் மேக்கிறான்னு போட்டு அவங்க கடத்தியிருக்காங்க. எங்களுக்கும் இந்தியாவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே ஸ்மூத்தான ரிலேஷன்ஷிப்பில் தான் போயிட்டுருக்கு. அந்த கப்பலை பிடிச்சதுனால ஈரானுடைய நேரடி கப்பல் அப்படின்னு நீங்கள் எழுதுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. அது எங்களுக்கு நேரடி கப்பலும் கிடையாது, மறைமுக கப்பலும் கிடையாது, எங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. இந்தியா பிடிச்சது கரெக்டு தான், ஓகே தான், ரிலேஷன்ஷிப்பில் எந்த பாதிப்புமே இல்லை அப்படின்ற ஒரு விளக்கத்தை கொடுக்க முடிஞ்சது, பார்க்க முடியாது. அப்போ ஓகே, இந்த ரூட் கிளியர் ஆகிடுச்சா? இன்னொரு ரூட்டுமே வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. அமெரிக்கா முடுக்கி ஈரானுக்கு பெரிய அளவுக்கான பொருளாதார தடைகள், ஈரான்லேருந்து வாங்கக்கூடிய நாடுகளுக்கும் பொருளாதார தடைகள் விதிக்கிற இந்த சமயத்தில் கெத்தாக போய் களமிறங்குறாங்க பாகிஸ்தான். யாருலே என்னலே அங்கே வந்து வரியை போடுற, அதை பண்ணுற, மிரட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் போயிட்டு முந்தானேத்து ஈரான் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. 2028க்குள்ளே 10 பில்லியன் பைலேட்ரல் ட்ரேட் அக்ரிமெண்ட்டை வந்து போட்டிருக்கோம். இனி ஈரானுடன் சுகதுக்கத்தில் கலந்து கொண்டு அனைத்து விதமான ஏற்றுமதி இறக்குமதிகளும் பாகிஸ்தான் சிறப்பாக செய்யும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம், அமெரிக்கா முறைத்து பார்க்கிறதா இல்லை அதை கடந்து செல்கிறதா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஏன்னா சம்பவம் வேறு மாதிரி இருக்குல்ல, அதை வைத்து சொல்கிறேன் நான். ஈரான் அப்படின்னும்போது நான் இஸ்ரேலுடைய விவகாரத்தையும் சொல்கிறேன். நான் இஸ்ரேல் மீது பாலஸ்தீனம் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை சுமத்திருக்கிறது. குறிப்பாக காசா பகுதியில் அக்டோபர் 10 சீஸ்பயர் ஏற்படுத்தியதுக்கப்புறம் 586 பாலஸ்தீன மக்களும் 1558 காசா மக்களும் கிட்டத்தட்ட ஊண்டடாக இருக்காங்க. தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய நிறைய கட்டிடங்கள் இடிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இன்று கூட வெஸ்ட் பேங்க் பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய கட்டிடங்கள் அனுமதி இல்லாமல் கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இடிச்சிட்டே இருக்கிறாங்க. ஒரு சில பகுதியை வந்து தொடர்ந்து எவகேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இஸ்ரேல் தரப்பிலிருந்து கூடுதல் தகவல். ஆனால் இன்றைக்கி ஒரு லெபனானுடைய சன்னி ஸ்காலர் ஷேக் ஹசன் அவர்கள் பேசும்போது ஒரு வார்த்தை சொல்கிறார். இந்த ஹெஸ்புல்லாவும் ஈரானும் ப்ராக்சி வாரில் இவங்க கொன்னதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இஸ்ரேல் காசா மக்களை கொண்டது ரொம்ப ரொம்ப கம்மி. ஈரான் வந்து ஆசாத் ரீஜியன் ஃபாலோ ஆகிறதுக்காக அங்கே லெபனானுக்குள்ளேயும் சரி சிரியாவுக்குள்ளாரையும் கொன்று குவிக்காத மக்களே கிடையாது. அதுவும் குறிப்பாக ஹெஸ்புல்லா வந்து லட்சக்கணக்கான மக்களை வந்து கொன்று குவித்தாங்க. இவங்களோட கம்பேர் பண்ணும்போது இஸ்ரேல் ஒன்றும் பெருசெல்லாம் இல்லை. மிகப்பெரிய இனப்படுகொலையை நிகழ்த்தியது இஸ்ரேல் அல்ல, இந்த ஈரானும் ஹெஸ்புல்லா தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் லெபனானுடைய சன்னி ஸ்காலர். இது நம்ம ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருந்தோம். அது ஹெஸ்புல்லா மாதிரி ஒரு இனப்படுகொலை நிகழ்த்தியது வேறு எந்த ஒரு இயக்கமும் கிடையாதுன்றது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஏன்னா ஆசாத் ரீஜியன் வந்தப்போ, ஆசாத் ரீஜியனுக்கு முன்பு ஒரு பெரிய ஒரு கம்யூனிட்டியை ஒன்று கொன்று குவிச்சிட்டு இருந்தாங்க. நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும். அது லெபனானில் கூட பார்த்தோம் அப்படின்னா பெரிய அளவுக்கு கிறிஸ்டியன் மக்கள்லாம் வந்து நிறைய வெளியேறிட்டாங்க. லெபனானுக்குள்ளார கிறிஸ்டியனுடைய பர்சன்டேஜ் 60 இருந்தது. இங்கே இஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா 40, அது கீழே தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா அப்படியே டேர்ன் ஆகிருக்கு. மேபி அதை ஒரு குறிப்பிட்டு சொல்கிறாரா அப்படின்றது கூடுதல் ஆங்கலாக நம்ம பார்க்க முடிகிறது. அதே போல் கிளாடியா ஷென்பம் அவர்கள், மெக்சிகோனுடைய அதிபர் அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் இந்த இது போர்ட் ஆஃப் பீஸ் அக்ரிமெண்ட் காசாவுக்குள்ளே இருக்குல்ல, அது மெயினாக நீங்கள் பாலஸ்தீனத்தை சேர்த்துங்க. பாலஸ்தீனத்தையும் நீங்கள் சேர்த்தாமல் நீங்கள் அப்படி என்ன போர்ட் ஆஃப் பீஸை கொண்டு வந்துட முடியும் உங்களால்? நீங்கள் பாலஸ்தீனத்தை சேர்த்து அவங்கக்கிட்ட ஒப்புதல் வாங்கிட்டு அங்கே முழுமையான அமைதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வாங்க, நாங்கள் சேர்த்துக்கிறோம், அது வரைக்கும் நாங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஒரு கூடுதல் தகவலும் சொல்லியிருக்காங்க. அவங்க மட்டும் இல்லை, கனடா கூட நேற்று ஒரு அவசர அழைப்பு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு டீமே ரெடி பண்ணியிருக்காங்க. 40 நாடுகளுடன் இணைந்து இணக்கமாக சென்று பொருளாதார ரீதியான உறவுகளை வலுப்படுத்தி ஏற்றுமதி இறக்குமதிகளை அதிகப்படுத்தி எந்த ஒரு அமெரிக்கா நம்ம மீது பொருளாதார தடை போட்டார்களோ அந்த பொருளாதார தடைகளை இனி 40 நாடுகளுடன் இணக்கமாக சென்று உடைத்தெறிய வேண்டும். இனி அமெரிக்காவை நம்பி இருப்பதற்கு
பயனில்லை, கிளர் தெரியுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் கனடா தரப்பில் பேசியிருக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். கரீபியன் கடல் பகுதியில் தொடர்ந்து இந்த போட்டில் ஒரு சில நார்கோட்டிக்ஸ் கடத்திட்டு வராங்கன்னு சொல்லி நேற்று கூட ஒரு படகின் மீது பிப்ரவரி 16ஆம் தேதி தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 வெசல்ஸ் 11 சஸ்பெக்ட் நார்கோ டெரரிஸ்ட் வந்து போட்டு தள்ளிட்டோம், கில்டு அப்படின்றாங்க. பட் தொடர்ந்து அதுக்கான விமர்சனங்கள் எழுந்துகிட்டே இருக்குது. நீங்கள் நிஜமாகவே நார்கோட்டிக்ஸ் டெரரிஸ்ட்டை தான் அடிக்கிறீங்களா, இல்லை அதை ஏதாவது மீனவர்கள் அடிக்கிறீங்களா அப்படின்ற இன்னொரு ஆங்கிளில் பார்க்குறாங்க. பட் அவங்க தெளிவாக சொல்கிறாங்க, எந்த போட்டாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் எங்களை மீறி இதுக்கப்புறம் எந்த ஒரு போதை மருந்து கடத்தலும் இந்த ஏரியாவுக்குள்ளே வராதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து வெனிசுலா பக்கத்தில் இருந்து ரொம்ப கிளியராக கண்ணும் கருத்துமாக பார்த்து இப்போ 2-3 நாளைக்கு ஒரு தாக்குதலை நிகழ்த்திட்டே இருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். அமெரிக்காவுக்கு ஒரு சோதனை என்னென்னா, இன்றைக்கி டெக்சாஸ் ப்ளஸ் வந்து ஒக்காலியாமா இந்த 2 பகுதியில் 1,50,000 ஹெக்டருக்கு மேலே நெருப்பு பற்றி எரிஞ்சிட்ருக்கு, அணைக்காமல் தடுமாறிட்டு இருக்காங்க. ஏற்கனவே போன வருஷம் இதே டைமில் அங்கே அமெரிக்காவில் தீப்பற்றி எரிந்து நிறைய அந்த ஏரியாவில் இந்த மிருகங்கள்லாம் வந்து வீடுகள் இது மாதிரிலாம் வந்து நிறைய இழந்தாங்க, அவசர நிலை பிரகடனப்படுத்தினாங்க. மேபி ஹோப் இந்த தடவையும் அந்த மாதிரி மாறுமான்ற ஒரு அச்சத்தில் இருக்காங்க. ஏன்னா பெரிய அளவுக்கு காட்டுத்தீயை வந்து பரவிட்டு போயிட்டே இருக்குன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். நம்ம பாகிஸ்தானுடைய தகவல், பாகிஸ்தானில் வந்து அக்டோபர் 25ஆம் தேதி ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு பெரிய மோதல் ஏற்பட்டது, தாக்கல் நிகழ்த்தினாங்க. அப்போ ஆப்கானிஸ்தான் என்ன பண்ணிட்டாங்க, நிறைய பாகிஸ்தான் இராணுவ வீரர்களை பிடிச்சிட்டு போனாங்க, அப்புறம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. ஆனால் 3 பேர்த்த பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. அதை இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி வந்து இது நடுநிலை வகித்தது யார் அப்படின்னா சவுதின்றாங்க. சவுதி உள்ள வந்து பேச்சுவார்த்தை நடத்தி, இங்கே பாருப்பா என்னப்பா அது இல்லாமல் இப்போ ரம்லான் நோன்பு ஸ்டார்ட் பண்ணுறோம், ரம்லான் நோன்பு அதுவும் அவங்களை ஏன்னு வச்சுருக்கீங்க, விடுதலை பண்ணுங்கள் அப்படின்றதுக்கப்புறம் வந்து தாலிபன்கள் அங்கே பாகிஸ்தானுடைய சோல்ஜர்ஸை பிடிச்சி வச்சுருந்தாங்கல்ல, அவங்கள வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். ஆனால் இதில் என்ன குறிப்பு அப்படின்னா, பாகிஸ்தான் இன்று வரை கிளைம் பண்ணவும் இல்லை, அவங்க இறந்துட்டாங்கன்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டு அமைதியாகிட்டாங்க. நாங்கள் ஏன் போய் பேச்சுவார்த்தை நடத்தணும்னு கண்டு கூட இல்லை. அது இராணுவ வீரர்களுக்கு ஏற்கனவே ஒரு மனக்கசப்பாக இருந்தது பாகிஸ்தான் மீது. ஆனால் ஆப்கானிஸ்தான் சரி அவங்களும் விட்டுட்டாங்க. கடைசியில் இப்போ சவுதி தான் உள்ளே வந்து இல்லைப்பா இது செட் ஆகாது, நம்மளாம் பங்காளிகளாக இருக்கிறோம், நம்மளுக்குள்ளே எதுக்குப்பா பிரச்சனை, ரம்லான் நோன்பு அதுவுமா வெட்டலாமா விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது கூடுதல் தகவல். அதே போல் நேற்று கைபர் பக்துல்லா பகுதியில் ஒரு பெரிய ஒரு இராணுவ மிலிட்ரி கேம்ப் இருந்ததில்ல, ஒரு ட்ரக் நிறைய வெடிமருந்துகளை ஏற்றிட்டு உள்ளே போய் அடித்தாங்கல்ல, அடித்ததில் 17லேருந்து 20 பேர் பக்கம் இறந்து போயிட்டாங்களாம். அதில் அஃபீஷியல்ஸ் அவங்க செக்யூரிட்டி பர்சனல் மட்டும் 7 பேர் இறந்து போயிருக்காங்களாம். இன்னும் எத்தனை பேர் இருந்தாங்கன்னு தெரியல. ஒரு பரபரப்பின் உச்சம் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம இம்ரான்கான் அவர்களுடைய கண் பார்வை 80% பக்கம் போயிடுச்சின்றாங்க, நெக்கில் இருக்குன்றாங்க. வழக்கமாக சுகர் வந்து அதிகமாக கண் பார்வை குறையும்ன்ற சொல்லுவாங்க. நார்மலாகவே இம்ரான்கான் அவர்கள் எடுக்காத டேப்லெட்டே கிடையாது. உடம்பில் இருக்கக்கூடிய முக்கால்வாசி நோயில் அவர்கிட்ட இருக்கும் போல், எல்லா நோயும் இருக்கும் போல் அவருக்கு. அதனால் தொடர்ந்து மருத்துவரோட கண்காணிப்பில் இருந்துகிட்டே இருக்கிறாங்க. பட் ரீசெண்டாக ஒரு மாதமாக மருத்துவர்கள் கூட பெருசாக கண்காணிப்பில் இல்லைன்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்தது. அதனால் அங்கேயே உள்ளுக்குள்ளே சின்ன ஒரு போராட்டம் தான், பெருசாலாம் இல்லை. இந்த பஸ்ஸை மறிக்கிறது அது மாதிரி செய்கிறது, அது மாதிரியான போராட்டங்கள் இருக்குது. பட் இந்தியாவில் இருக்கக்கூடிய முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் கவாஸ்கர்னுடைய பேட்ஸ்மென்ட்லாம் இருக்காங்கல்ல, கவாஸ்கர், கபில் தேவ் அவங்களோட பேட்ஸ்மென்ட்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கடிதம் ஒன்று எழுதுகிறாங்க. பாகிஸ்தான் பல வித வெறுப்புகள் இருக்குது, அவர் ஒரு கிரிக்கெட் ஜாம்பவான் அவர், அதனால் உங்களுடைய வெறுப்பு அரசியலில் அவர் மீது காட்டாதீங்க, அவருக்கு கொஞ்சம் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுங்க அப்படின்ட்டு ஒரு ரெக்வஸ்ட்டுமே வைத்திருக்கிறாங்கன்றதும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். கிட்டத்தட்ட நம்ம வீடியோட நிறைவு பகுதி நோக்கி போயிட்டுருக்கோம். நியூசிலாண்டு இந்த எல்லா இதுவும் பார்த்தோன்னா அந்த பாலி மார்க்கெட்டில் வந்து அப்பப்போ இந்த ஓட்டிங் மாதிரி நடக்கும். இந்த ஈரான் யுத்தம் நடக்குமா, இல்லை அது நடக்குமா, இது நடக்குமான்னு சொல்லிட்டு வரும். பாலி மார்க்கெட் மட்டும் இல்லை, இந்த மாதிரி கேம்லிங்ன்ட்டு நடக்குமா நடக்காதான்ற மாதிரி இது எல்லாத்தையும் நியூசிலாண்டில் பேன் பண்ணிட்டாங்க. இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு கேம்லிங் மாதிரி தான், பெட் கட்டி நடத்துகிற மாதிரி தான். அதனால் எங்கள் நாட்டுக்குள்ளே இதெல்லாம் இருக்கக்கூடாதுப்பா அப்படின்ற இன்னொரு குறிப்பு போட்டு பேன் பண்ணிட்டாங்க. ஒன்று. இரண்டாவது, கோல்டன் விசா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. யார்? நியூசிலாண்டில் கோல்டன் விசா அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு 5 மில்லியன் அளவுக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கோல்டன் விசா மாதிரி வந்து கொடுத்துருவாங்க நியூசிலாண்டில். ஆல்மோஸ்ட் 491 அப்ளிகேஷன் டிசம்பர்லேருந்து வந்து ரீச் ஆகிருக்கான். அந்த 491 பெரும்பாலும் யாருன்னா அமெரிக்கா, அப்புறம் சீனா, இந்த 2 நாடுகள் தான் மேஜராக இருக்காங்களாம். மற்ற நாடுகளில் ரொம்ப கம்மியாக ஒரு 10 பேர் 15க்குள்ளே தான் இருக்குன்றாங்க. ஸோ போட்டி போட்டுக்கொண்டு அதிகமாக வாங்குறது யார்?
அமெரிக்கானுடைய தொழிலதிபர்களும் சீனாவில் இருக்கக்கூடிய முக்கிய தொழிலதிபர்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த கோல்டன் விசாவில் சிறப்பு சலுகை அப்படின்னா வருஷத்துக்கு 1 வாரம் வந்து தங்கிக்கலாம். டேக்ஸ் பெனிஃபிட் பண்ணால் வெல்த் டேக்ஸ் கிடையாது. அப்புறம் மீதி லக்ஸுரி ஹோம்ஸ் அது மாதிரிலான்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதற்கு போட்டி போட்டு வாங்குறாங்கிறது ஒரு கூடுதல் தகவல். நியூசிலாந்தில் ஒரு அமைதியாக அப்படி இருந்துட்டு போயிடலாமே அப்படின்றது. ஏன்னா லஞ்சம் இல்லாத ஒரு அமைதியான ஒரு நாடுனா நியூசிலாந்து சொல்லலாம். நீங்கள் லஞ்சம் இல்லாத ஒரு நாடுனா நியூசிலான்றதில் நான் இப்பயும் தெளிவாக சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப காமாக இருக்கும் நாடு. அதனால் மக்கள் போட்டி போட்டு வாங்குறாங்க. அதில் குறிப்பாக 2 நாடுகள்னு ஒரு கூடுதல் தகவல். ஸ்பெயினுடைய லீடர் பாப்பா மிலன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெளிப்படையாகவே ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. இனி பொது வெளியில் இந்த புர்கா மாதிரி இருக்காங்கள்ல, அதாவது இஸ்லாமிய பெண்கள் அணிவாங்கள்ல, அதற்கும் அப்புறம் ஹலால் உணவுகள்லாம் வந்து தடை செய்யணும். இனி வந்து நம்ம ஐடென்டிட்டியை, அதாவது ஸ்பெயினுடைய ஐடென்டிட்டியை வந்து காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை இனியும் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளால் யாரையும் காப்பாற்ற முடியாது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. சமீப காலமாக ஐரோப்பாவில் மிகப்பெரிய அளவுக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது அமெரிக்கா பின்புலமாக இருந்து பெரிய அளவுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஆதரிக்கிறாங்க. அது ஜப்பானில் சனா டக்காச்சி அவர்கள் வந்ததுக்கப்புறம் முதல் தீர்மானமாக அவங்க பார்லிமெண்ட்டில் என்ன கொண்டு வராங்க, அங்கே இறந்த உடனே அங்கே புதைக்கப்பதற்கோ இல்லை மசூதி புதுசாக கட்டுவதற்கோ இல்லை மற்ற இஸ்லாமிய வழிமுறைகளை மேற்கொள்வதற்கோ இங்கே இடங்கள் இல்லை. உங்களை ப்ரேயர் பண்ணணுமா, உங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடத்துல பண்ணுங்கள், பொது வெளியிலையோ. இந்த மாதிரி நிறைய அடுத்தடுத்த தடைகள் கொண்டு வந்தாங்க. ஸ்பெயின் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, ஃப்ரான்ஸில் ஏற்கனவே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான கருத்துக்கள் இப்போ ஐரோப்பாவுக்குள்ளார பெரிய அளவு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஏன் அப்படின்னா அமெரிக்கா தொடர்ந்து இப்போ முனிச் செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸில் கூட மார்க்கோ ரூபியோ அவர்கள், அமெரிக்காவோட ஸ்டேட் செக்ரட்டரி அவர்கள் வந்து உங்கள் நாட்டோட கலாச்சாரங்கள் முழுமையாக அழிக்கப்படுகிறது, மைக்ரண்ட்டால், அகதிகளால் முழுமையாக நீங்கள் மாறிட்டுருக்கீங்க, அதை நீங்கள் தடுக்கலை அப்படின்னா நாளைக்கு ஐரோப்பா வேறு உருமாறி நிற்கும். நாளைக்கு வீழ்ந்ததுக்கப்புறம் நீங்கள் எங்ககிட்ட வந்து நீங்கள் காப்பாற்றுக்கன்னா முடியாது. நான் முன்கூட்டியே சொல்கிறதுனால நாங்கள் உங்களுக்கு எதிரியாக தோணலாம், ஆனால் எங்களோட நண்பர்கள் வீழக்கூடாது என்பதற்காக தான் உங்களுக்கு நல்ல கருத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதன் அடிப்படையிலேயோ ஒவ்வொரு ஸ்டேட்டாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்றாங்கன்ற இன்னொரு ஆங்கிள்லையும் பார்க்கலாம். அடுத்து எத்தோப்பியாவில் வந்து ரஷ்யானுடைய ஓரின் ட்ரோன் முதல் முறையாக நாங்கள் களத்துக்கு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்பிளே மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. இதையும் பார்க்க முடியுது. எத்தோப்பியா பற்றி இப்போ பேசுகிறதுக்கு என்னென்னா, துருக்கி அதிபர் எர்டகன் அவர்கள் எத்தோப்பியா போயிருக்கிறார். அங்கே போயிட்டு டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட்லாம் நிறையா போட்டிருக்காங்க. ஆயுதங்கள் பெரிய அளவுக்கு கொடுக்குறேன்னு இருக்காங்க. ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மனுஷன் வந்து எத்தோப்பியா போகிறாரு. எத்தோப்பியாவுடைய பிக் பூஸ்டே நாங்கள் தான்ன்ற மாதிரியான அக்ரிமெண்ட். தொடர்ந்து துருக்கி அதிபர் எர்டகன் அவர்கள் இந்த மாதிரியான பயணம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு மேற்கொண்டிருக்கிறார்ன்றது கூடுதல் தகவல். இந்த வீடியோ பதிவோடு முடிக்கிறேன் நான். பஞ்சாபில் ஒரு கல்யாணம் ஒன்று நடக்குது. இந்த கல்யாணத்தில் இதை பார்த்தோன்னே பணத்தை சும்மா தூக்கி வீசுகிறாங்க பெண் மீது. இது சும்மா ஒரு கிஃப்ட் மாதிரி. இது வந்து வீடியோவில் வைரல் ஆகுது. வைரல் ஆனதுக்கப்புறம் நான் தூக்கி வீசப்பட்ட பணம் 8.5 கோடி என்று பேசப்படுகிறது. ஒரு ஷாக் ஆகிட்டாங்க. 8.5 கோடி பணத்தை அப்படி அசால்ட்டாக தூக்கி வீசுகிறாங்களே, எப்படிப்பா நம்மலாம் 3 லட்சம் போயிட்டு கேஷாக எடுக்கணுன்னாவே தடுமாறுறமேங்க, நாக்கு தள்ளுதேங்க. ஆனால் அவங்களுக்கு சர்வசாதாரணமாக கிடைக்கிது. எப்படி கோடிக்கணக்கில் வந்து மார்க்கமாக அரசியல்வாதிகள் அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுறாங்கிறது பெரிய ஆச்சரியமான விஷயமாக தான் இருந்தது. அதையும் தாண்டி விசாரணைகள் நெருங்குகிறது. விசாரணை முடிஞ்சதுக்கப்புறம் தான் கொடுக்குறாரு தகவல். ஐயா, நீங்கள் வீடியோ பதிவு தெளிவாக பாருங்கள் ஐயா, நீங்கள் சொன்ன லிமிட் எவ்வளோங்க ஐயா, 3 லட்சம் தானுங்க ஐயா, அந்த வேல்யூவே அவ்வளோதாங்க ஐயா, 3லேருந்து 4 லட்சத்துக்குள்ளே தான், 10 ரூபா நோட்டுங்க ஐயா, எல்லாமே 10 ரூபா நோட்டை வச்சு இப்படி தூக்கி போட்டிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லைங்க ஐயா, அதனால் அது ஏதாவது தவறுனா என் மேல் நடவடிக்கை எடுங்கள ஐயான்னு சொல்லிட்டு ஆள் சரண்டர் ஆகிட்டார் என்பதும் ஒரு கூடுதல் தகவல். ஏன்னா நான் நேற்று கூட ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தேன். அரசியல் கலக்க வேண்டாம், அதனால் அந்த பதிவை நான் முடிச்சுக்க விரும்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.